அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அன்னபூரணி வீட்டில் அன்னத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துக்கக்கூடிய தெய்வம்னு சொல்லலாம். வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் நிச்சயமாக அன்னபூரணி விக்கிரகமோ இல்லைன்னா படமோ ஒன்று இருக்கிறது ரொம்ப சுபிக்ஷங்க. அன்னபூரணியோட சிலை வைத்து வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். சரி, என்னதான் சிறப்பாக இருந்தாலும் அவங்கள நம்ம எப்படி வைக்கணுமோ அப்படி வைத்தால் மட்டும்தான் அவங்க நமக்கு சிறப்போடு வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சரியாக ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பராமரிக்கலை அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அதற்கு இணையான பாதிப்பு தான் அன்னபூரணியை நம்ம சரியாக வீட்டில் வைக்காமல் வழிபாடு செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படும். அன்னபூரணியை எக்காரணம் கொண்டும் அவமதிக்காதீர்கள் அப்படின்னே சொல்லலாம். சில வழிமுறைகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கலை அப்படின்னா. சரி வாங்க, என்ன அன்னபூரணி சிலையை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், எப்படி எந்த மாதிரியான செயல்கள் செய்யும் பொழுது அவங்க அவமதிக்கப்படுறாங்க அப்படின்றத பார்ப்போம். தினசரி அன்னபூரணி நம்ம எப்படி வீட்டில் இருக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம் இந்த பதிவில். அன்னபூரணியினுடைய பெயர் பார்த்திங்கன்னா 2 சொற்களை கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னம் என்பதற்கான பொருள் உணவு, பூரணி அப்படின்னா பரிபூரணத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. உணவினை வழங்கும் தேவதையாகவே அவங்க இருக்கிறாங்க. வீட்டில் அன்னபூரணி சிலையை வைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது, சுபிக்ஷமானது. முடிஞ்சால் ஒரு சிலை வாங்கி வைங்க, குடும்பத்தில் செழிப்பும் நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அன்னபூரணியுடைய சிலையை வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு பகுதியில் பூஜை அறையில் வைக்கிறது தான் சிறப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க, வீட்டோட வடக்கு இல்லைன்னா கிழக்கு பகுதியில் வைக்கிறது தான் சிறந்தது. பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ எங்கே வேணாலும் நீங்கள் அன்னபூரணியை அமர்த்தி வைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் அவங்கள பச்சரிசி வைத்து அதற்கு மேல் தட்டு வைத்து தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் செழிப்பும் அமைதியும் நிலவும். அன்னபூரணி விக்கிரகத்தை வாங்கி நம்ம அப்படியே ஒரு சிலை மாதிரி அதை வைக்காமல் அவங்கள பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அன்ன பாத்திரத்திற்கும் அதுக்கப்புறம் கரண்டிலையும் 2-3 பருக்க அரிசியாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, அன்னபூரணி சிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தம் செய்கிறது ரொம்ப நல்லது. புதுசாக வாங்கிட்டு வரீங்க இல்லை கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் சரி, பசுவினுடைய பால், நீர், சந்தனம், அதுக்கப்புறம் நீர், நல்ல சுத்தமான பன்னீராக கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் சந்தனம், குங்குமம், புஷ்பம் இதெல்லாம் கொண்டு கூட முதல்ல நீங்கள் அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிக்க. இது ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வரும்பொழுது கவனிக்க செய்ய வேண்டிய விஷயம். செவ்வாய்க்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமைகளில் அன்னபூரணி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பழங்களோ பால் இது போன்ற நெய்வேத்தியங்களை பிரசாதமாக வைக்கலாம். தினமும் காலையில் மாலையில் தூப ஆரத்தி காமிச்சிட்டு அன்னபூரணியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அம்மனின் பரிபூரண அருளை நிச்சயமாகவே பெற முடியும். அன்னபூரணி தேவியை நம்பிக்கையோடு பக்தியோடு தினமும் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது. வளமும் நன்மையும் பெருகி கொண்டே இருக்கும். அன்னபூரணி அம்மனுடைய பரிபூர்ண அருளால் வீடுமே செழிப்போடு இருக்குமா. எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி கஷ்டம் இருக்குது இல்லையா? ஸோ அதை வெளியில் சொல்ல முடியாமல் பல பேர் போராடிட்டுருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது அன்னபூரணி வழிபாட்டை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு தேவையானதை தெய்வம் அப்படியே நமக்கு கொடுத்துருன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வீடும் வாசலும் பூஜை அறையும் சுத்தமாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும். அந்த ஒரு பராமரிப்பு நம்ம பராமரிக்கிறது தான் கடவுள் நமக்கு தேவையானது அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடும் பக்தியோடும் தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிக்கணுன்றது கிடையாது, ஆனால் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது பூஜை பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு வாரத்தில் ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்கிறது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லுவோம். இது அன்னபூரணி அம்மனுடைய ஆசியை நீங்கள் பெற உங்களுக்கு உதவும்னே சொல்லலாம்.
சிலை வாங்கிட்டோம், படம் வச்சுட்டோம், பூஜை பண்ணிட்டோம் அப்படின்றதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்தது, ஒவ்வொரு தடவை நீங்கள் அன்னபூர்ணியை வழிபாடு செய்யும் பொழுதும் அன்னபூர்ணி சிலையை நீங்கள் தொட்டு வணங்கி ஓம் அன்னபூரணே நமக, ஓம் அன்னபூரணே நமக, ஓம் அன்னபூரணே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு அவசர வேலை காலமாக வெளியில் போகிறோம், அவ்வளோ நேரம்லாம் சொல்ல டைம் இல்லை அப்படின்னா ஒரு 7 முறை இல்லை ஒரு 9 முறை மட்டுமாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இந்த அன்னபூரணி மந்திரம் மன அமைதியை கொடுக்கும், ஐஸ்வர்யங்களை பெற உங்களுக்கு உதவும். இதனால் குடும்பத்தில் சகல நலனும் கிடைத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிரம்பும். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். ஆனால் அந்த எண்ணம் சரியான முறையில் அமைஞ்சால் மட்டும்தான் நமக்கு தேவையானது நமக்கு அப்படியே கிடைக்கும். அடுத்தது, வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் மட்டும் கிடைச்சிட்டா பத்தாது, மன அமைதியும் தேவை. அந்த மன அமைதி அப்படின்றது நமக்கு தேவையானதை மட்டும் நாம் சேகரிக்காமல் மற்றவர்களுக்கு தேவையானதையும் சேகரித்து அவர்களுக்கு தானம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பலன் நமக்கு இரட்டிப்பாகும்னு சொல்லலாம். அன்னபூரணியை வழிபட பார்த்திங்கன்னா வீட்டில் வறுமையே இருக்காது, செல்வ செழிப்பிற்கு பஞ்சமே இருக்காது. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வீடு பெருசாக இல்லைன்னா கூட அழகான ஒரு ஓலை குடிசை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும். அந்த வீட்டில் உணவிற்கு பஞ்சமே இருக்காது. எப்போ யார் சென்றாலும் அங்கே சாப்பாடு அப்படின்றது நிரம்பி ததும்பி கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாக்கியம் பாருங்களேன். ஒரு அற்புதமான ஒரு ஓலை குடிசையாக இருந்தாலும் அங்கே உணவு பஞ்சம் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ ஒரு பாக்கியம். அன்னபூரணியினுடைய ஆட்சி நிறைந்த ஒரு இடமாகவே அது திகழும்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் யார் போனாலுமே சரி நிம்மதியாக சாப்பிட முடியாது. இன்னமும் இந்த காலகட்டத்திலே இன்னமும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க நம்மளை ஏன் இன்வைட் பண்ணுறாங்கன்னே தெரியாது, எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியாது. அங்கே போனால் முகத்தில் சிரிப்பும் இருக்காது. ஏதோ கடமைக்குன்னு சில பேர் சாப்பாடு போடுவாங்க, ஏதோ கடமைக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத காட்டிலும் எளிமையாக இருந்தாலுமே சரி மனசில் நிறைவோடு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னபூரணியினுடைய ஆட்சி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்மை விட்டு அகலாமல் என்றுமே நம்மோடு இருப்பார்கள். அப்புறம் இந்த அன்னபூரணிக்கு வைக்கக்கூடிய பூலாம் வாடாமல் காயாமல் அப்படியே எடுத்து நம்ம வெளியே அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா அந்த பூ ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப நாள் கழித்து நம்ம எடுக்கக்கூடாது. நீங்கள் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கூட சரி, அன்னபூரணியின் மீது இருக்கக்கூடிய அந்த பூ ரொம்ப காஞ்சு போய் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரியான சூழ்நிலையில் விட்டுறாதீங்க, அப்பப்போ மாற்றிடுங்க. சில விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நன்மை நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்னபூரணி அம்மன் அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு தெய்வமாகவே நம்மளை பார்ப்பாங்களாம். நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது குடும்ப நலம் நிச்சயமாகவே பெருகும். உங்கள் வீட்டில் அன்னபூரணியின் ஆதிக்கம் நடக்கட்டும். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில். நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.